விவசாயத்துக்கு தடையாய் இருக்கிற அந்த கொரோனா தொற்று முற்றிலுமாய் ஒழியும்படியாக செய்கிறேனையா. கிருமி இல்லாத தேசமாக நீ மாற்றும்படியாக செய்கிறேனையா. தாங்கத்தாவே மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அதற்கு தகுந்த மருத்துவ கத்தாவை சொல்றமையா. அவன் வேக்சின் கண்டுபிடிக்கப்படவும் அதன் மூலம் இந்த நோய் தொற்றிலிருந்து இந்த தேசம் இந்த உலகம் பாதுகாக்கப்படவும் கத்தாவே நீ உதவி செய்யும்படியாக இந்த வேலையை கேட்கிறோம் ஐயா. தாப்பனே இறங்கும் ஐயா. நாளுக்கு நாள் இந்த தொற்று கூடிக்கொண்டுதான் இருக்கிறதப்பா. நீ கத்தாவே கண்ணோக்கி பார்ப்பீராக. மனம் இறங்குகிற தெய்வமே என்னுடைய தேசத்தின் மேல் மனம் இறங்கும் ஐயா. ஆமென். சோத்ரம் சோத்ரம். உலகத்தின் மேல் மனம் இறங்கும் ஐயா. உலகில் அனைத்து ஜனங்களை படைத்தவர் நீர்தான் அப்பா. தாப்பனே நீ தேசத்திலே கிரியை செய்து திருச்சபைகள் கத்தாவே திறக்கப்பட்டு விடுதலையோடு ஆராதனை நடைபெற தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த வேலையை பாதத்தை நிற்கிறோம் அப்பா. சோத்ரம் சோத்ரம். ஏசப்பா நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலே என்னுடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக நாங்கள் பாதத்தில் வருகிறோம் ஐயா. கர்த்தாவே நீ தேசத்தை ரட்சிப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. தேசங்களிலே இந்நாட்களிலே மக்களோடு என்னுடைய வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக இடைபெறுவீராக. நான் மூலம் பெரிய ரட்சிப்பை தேசத்துக்கு கொடுக்கும்படியாக செய்கிறோம். தேசத்திலே கடைசி காலம் எழுப்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. இந்த மாபெரும் எழுப்புதலை நாங்கள் காண எங்கள் கண்கள் காண கற்றுக் செய்வீராக. தமிழகத்தில் எழுப்புதலை தருவீராக. ஆமென். சோதரமையா. தேசம் எழுப்புதல் அடைய வேண்டும். பாவ உணர்வடைந்து பசுத்தாவி நிறைவை பெற்று வாழ கற்றுக் உதவி செய்யும்படியாக இந்த வேலையிலே என்னுடைய தேசங்களுக்காக நாங்கள் கேட்கிறோம் ஐயா. நாடாவின் தலைவர்களை நினைக்கிறோம். வேண்டிய ஞானத்தை கிருபைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஐயா. கத்த பெரிய காரியங்களுடைய தேசங்களிலே செய்கிறோம். ஆட்சியாளர்களை மனசெல்வங்களை நினைக்கிறோம். ஆமாம். சுயநலத்துக்காக அல்ல, தேசத்தின் நன்மைக்காக செயல்படுகிற செயல் வீரர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அப்படியாக செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமெரிக்கா தேசத்திற்காக இந்த வேளையிலே நாங்கள் விசேஷமாய் உடைய பாதத்திலே வருகிறோம் ஐயா. இனவெறி தாக்குதலால் எவ்வளவு ஜனங்கள் தாவை மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அந்த தாக்குதல் மறைமுடியாக நாங்கள் செய்கிறோம், மாறுபடியாக செய்கிறோம். ஆமாம். சோதரம் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரே. ஆமாம். இனவெறி தாக்குதலிருந்து அமெரிக்க தேசம் பாதுகாக்கப்படும்படியாக நான் இந்த வேளையிலுடைய பாதத்தை இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இருக்கிறோம். சீனா இந்தியா எல்லா பிரச்சனைகள் தீரும்படியாக சமூகத்தில் இருக்கிறோம் ஐயா. அவரே எத்தனையோ ராணுவ வீரர்கள் மறுத்திருக்கிறார் என்று நாங்கள் செய்திகளை கேள்விப்படுகிறோம் ஐயா. இருக்கிறான ராணுவ வீரர்களுக்கு எங்கள் டெல்லியில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியாக செய்கிறேன் ஐயா. ஆமாம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற அந்த குடும்பங்களுக்கு தேவன் சகாயராய் இருக்கிறார்கள். தேசத்தை கத்தாவை தீமைகளில் விலைக்கு பாதுகாக்க முடியாத இருக்கிறேன் ஐயா. உன்னதத்தையும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசமடைகிற நான் மனிதர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு ஆமென் நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு வாசம் பண்ணுவேன். ஆவிகளை நொறுங்குண்டே வசனத்துக்கு நடுங்கிறவர்களே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தெய்வமே. இந்த வேளையிலே நாங்கள் நொறுங்குண்ட இதயத்தோடு பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. என்னுடைய வேண்டுதலில் விண்ணப்பங்கள் சோதனைகள் துணிகள் எல்லாமே சமூகத்திலே பிரீதியாயிருக்கும்படியாக இருக்கிறேன். தாப்பனாய் கர்த்தர் தேசத்தின் மேல் இறங்கும், எங்கள் மேல் மனம் இறங்கும். இந்த விருதுநகர் மாவட்டத்தை சந்தியும் ஸ்ரீவில்லிபுத்தூர்
இருக்க எல்லா ஆவிக்குரிய தாமதமார்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. அவர்களுடைய குடும்பங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் அவர்கள் முன்மாதிரியான அவன் ஸ்தோத்திரம் ஐயா சேமத்தை கொண்டு வருகிறவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த வேலையை செய்கிறேன். எல்லா தாமதமார்களையும் ஆசீர்வதியும். அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் தப்பாவுடைய நாமத்தினாலே நாங்கள் அவருடைய வாழ்க்கையும் இந்த நாளிலே இதை நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு தாமதமும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
மாத கணக்கிலே, பல வார கணக்கிலே உலகமே முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த நேரலையிலே எங்களோடு தொடர்பிலே இருக்கிற இந்த ஆராதனையிலே கலந்து விழுகிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் உங்கள் பிரயாசங்களையும் வேலைகள் அத்தனையையும் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். ஆமென். அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமென். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப வேண்டுகோள், ஒரு முக்கியமான காரியம். நான் கூட முகக்கவசம் எடுத்து போடாமல் வந்துட்டேன். முகக்கவசம் போடாமல் வெளியே போகக்கூடாது என்று அரசு என்ன செய்கிறது? அது யாருக்கு பாதுகாப்பு? நமக்கு தான் பாதுகாப்பு. உள்ளே வரும்போதும் அங்கே வாஷ் பேஷனில் கை கழுவுற சோப்பு இருக்கிறது, ஒரு டின்னில் இருக்கிறது. கழுவிட்டு நீங்கள் மேலே வந்தால் அது ரொம்ப நல்லது. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த கம்பியை முடியாதவர்கள் கம்பியை பிடிச்சி வரணும்னு அவசியம் இல்லை. அந்த சுவரில் சாஞ்சிக்கிட்டு அப்படி இந்த சுவருடைய சப்போர்ட்டில் அல்லேலூயா இந்த முழங்கையை மடக்கி அதை வச்சுட்டு வந்தால் நல்லது. ஏன்னா யாருக்கு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லவே, பிள்ளைகள் சும்மா விளையாட்டாக இருக்கிறாங்க. பிள்ளைகளும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரத்தில், போன வாரத்தில் மீன் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒருவருக்கு மீன் கடையில் வந்திருக்கு, 2-3 நாளில் அவர் காலி. நம்ம ஊரில், நம்ம சிறுவில்லிபுத்தூரில், நம்ம அருண் இங்கே வரணும்னு புறப்பட்டாப்பில் மதுரையில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறதுனால அங்கிட்டு பஸ்ஸை விடலை, ஆகவே வர முடியலை அப்படின்னு ஃபோன் இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது. கொரோனா ஒழிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். அது ஒழியுது, இல்லாட்ட இல்லாமல் போகுது. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் அம்மை நோய் டெய்லி சாவு இருக்கும். அந்த அம்மை நோய்க்கு சில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த நம்ம தாத்தையா நாயுடு வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் குடியிருந்தாங்க. அவங்க 2 பசங்க. அப்போ வீடு மாடியில் தான் இருந்தது. 11 மணிக்கு தான், நாங்கள் ஒரு 6:30க்கு வெளியே கிளம்பி போயிட்டு 11 மணிக்கு தான் வந்தோம். இப்படி பிள்ளைகள் சொன்னாங்க, அந்த ஆன்ட்டி வந்தாங்க, வந்தோடனே வர சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது மணி 12 இரவு. அந்த மூத்த தம்பி பார்த்தீங்கன்னா அந்த புளியங்குட்டையை மேலே அடி போடுறது மாதிரி அந்த அம்மை வாழை இலையிலே தான் படுக்க வச்சுருந்தாங்க. பக்கத்தில் போனாலே அடுப்பு பக்கத்தில் போன மாதிரி இருந்தது. இது காய்ச்சல். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். காலையில் அந்த இது பட்டு போச்சுங்க, அப்படியே அமைங்கிடுது, காய்ச்சல் போயிடுது. அடுத்து அவங்க பையன் இன்னொரு தம்பிக்கு வந்து மறுநாள் போனோம் ஜெபம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் தான் எல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவனுக்கு வந்துட்டு இப்போ இவனுக்கு வந்து அடுத்து நான் தான். அடுத்த இது டேர்ன் மாதிரி அவங்க எல்லாம் வராதுக்கா. அல்லேலூயா. அன்றைக்கு தொட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அம்மா சொல்லிச்சு, ஏன் தொட்டு ஜெபம் பண்ணிங்க? அது கிருமி இல்லை. நான் அப்படி யோசிக்கலை, அதெல்லாம் யோசிக்கலை. ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அற்புதமாய்
அப்போ நம்மளை பாதுகாக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். மருத்துவர்கள் எவ்வளோ அவேர்னஸாக இருப்பாங்க, அவங்களுமே இதில் போகிறாங்க. ஆனால் கிருபையாய் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருப்பது நமக்கு பாதுகாப்பு. ஆமென். இந்த நேரலையில் இருக்கிற யாவரும் சொல்லுகிறேன், கைகளை பலமுறை சுத்தம் செய்வதனால தவறில்லை. சோம்பலாக நினைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் இறந்து போனார், அந்த பிள்ளைகள் முகத்தை கூட பார்க்க முடியல. அவங்கள பயங்கரமாக பேக் பண்ணி கொண்டு போகிறாங்க. பார்க்கறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த பிள்ளைகளை மல்லு கட்டுறாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கு என்ன செய்ய, கவரத்தான் தொட முடியும். இன்னொரு மும்பையில் புனே கிட்டத்தட்ட 15,000 கோடி சொத்துக்களுக்கு உள்ள ஒரு பெரிய அதிபர் இறந்து போனார். அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு யாரும் போக முடியல. எத்தனை கோடி? 15,000 கோடிக்கு. அப்படியே அவரை ஒரு பந்து மாதிரி என்ன செய்ய, பேண்டேஜ் போட்டு சுற்றி கொண்டு போய் அப்படியே உருட்டி விட்டுட்டு போகிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் கதறுது தூரத்தில். அவ்வளோதான் பார்க்க முடியும். அவை ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆமாம் ஆமாம். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இவைகளெல்லாம் வேதனைக்கு, ராஜ்யத்துக்கு விரோதமாய், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். ஆமாம். கடந்த வாரத்தில் இந்தியா சொன்ன கணக்கின்படி 20 குடும்பத்தில் தகப்பன் இல்லை. எத்தனை குடும்பத்தில்? ஆமாம். சின்ன பிள்ளைகள். ஆமாம். தகப்பன் இல்லாத பிள்ளைகளாய் எல்லையில் நின்ற பிள்ளைகள் தேசத்துக்காக. ஆமாம். அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தா நம்ம உள்ளம் அப்படி வேதனைப்படுகிறது. அப்படிதானா? ஏதோ நடக்குது, எங்கேயோ நடக்குது, அப்படி இல்லை. நம் இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான இடம் என்றால் சபை. ஒரு முக்கியமான நிறுவனம் என்றால் சபை. ஆமென். அது தேவனுடைய ஆலயம், தேவ சமூகம், தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் என்றால் கூடி வருதுதான். இது ஆலயத்தை கூடி ஒரு கூட்ட ஆராதனை தான். எங்கிருந்தாலும் நாம் தேவனுடைய சரீரம் தான். ஆமென். அவை வீடுகளிலே நீங்கள் அதிகமாக இருந்து நீங்கள் ஜெபிக்கணும். வேலைன்னு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட சாப்பாடு, இதெல்லாம் செய்வது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்கார்ந்து வேதத்தை எடுத்து, பாட்டு புஸ்தகத்தை எடுத்து உட்கார்ந்து பிள்ளைகளோடு பாடி நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். நம்ம இப்போ சபையில் ஒவ்வொரு மாலையிலும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை, ஆமாம், திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் ஒரு 3 அதிகாரம் 4 அதிகாரம் வேதவினா போட்டி நடக்கிறது. உண்மையிலேயே அது வேதத்தை படிப்பதற்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு. வயதானவர்கள் முதற்கொண்டு அதில் பங்கு பெறுகிறார்கள். நம்ம அந்த போட்டியிலே அவ்வளோ உற்சாகமாய் பங்கு பெறுகிறார்கள். ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிற யாவரும் நம்ம அந்த நிகழ்வில் கலந்து கொள்வது நமக்கு வேலை சுகர் இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். இருமல், ஒரு தும்மல் வந்தாலே உலகம் பயப்படுதா இல்லையா? ஆமாம். ஆகவே அவசியம். ஆமாம். இந்த வாரத்தில் 5 நாளில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமையில் ரோமர் 16 அதிகாரங்களை தியானி. நாளைக்கு 1 கொரிந்தியர். ஆமாம். நம்ம குரூப்பில் அது நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. 1 கொரிந்தியர் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. 3 அதிகாரங்கள் என்ன செஞ்சிருக்குது? 12 கடைசி வெள்ளிக்கிழமை மட்டும் 4 அதிகாரம். அவசியம் ஆண்ட்ராய்டு வைத்திருக்கிறவர்கள் அது எப்படி என்ன அப்படிங்கிறதை, அதாவது உங்களுக்கு டைப் பண்ண தெரியாவிட்டாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவது என்ன செய்யணும். எனக்கு சில இதை எப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும்னு நம்ம பையன் தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி வேண்டாம், இதை அமைக்கி விட்டுட்டோம்னு சொல்லி நம்ம பேசிடலாம். அது தப்பாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கிடலாம்
இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும், இதெல்லாம் கற்றுட்டு இருக்காங்க. ஆகவே அவர்களிடத்தில் சொல்லி இந்த வேத மாலையில் இருக்கிற வேத வீணா போட்டியில் கலந்து கொள்ளும்படி ஞாபகப்படுத்துகிறேன். வீணா ஃபோனில் விளையாடாதங்க. ஆமாம், செல்போனில் விளையாடி நேரத்தை வீணாக்காதங்க. வேதத்தை தியானிங்க, ஜெபிங்க. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ரோம அளவு கூட அது கிடையாது, கண்ணுக்கு தெரியும். அந்த கிருமிக்கு முன்னால் நம்ம நிற்க முடியல. தேவ கிருபையை சார்ந்து வாழ்வோம். ஆமென். தேவ கிருபையை சார்ந்து வாழ்வோம். ஆமென். கெட்டிக்கார தினமே அல்ல. முக கவசம் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகாதுங்க. மேலே ட்ரெஸ்ஸு எப்படி வாங்கி வச்சுருக்கீங்களோ அப்படியாவது ஒவ்வொரு தரம் ஒரு 5-6 வாங்கி வச்சுக்கிட்டு. ஆமாம், நான் இந்த காலையில் என்ன செய்தேன், ஒரு 6 இது வாஷ் பண்ணி காய வச்சுருக்கிறேன். இன்னும் எடுத்து வச்சேன் மேலே கொண்டு வர்றதுக்கு. நமக்கு அப்படி போட்டு பழக்கம் இல்லை, ஆனால் பழக்கமாக்க வேண்டியது இருக்கிறது. ஆமாம், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103:13 வாசிக்க. சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, தகப்பன்மார்கள் தினம், தந்தையர்கள் தினம். சொன்னது போல இந்த ஜூன் மாதத்தில் 20, நம்ம இந்தியாவில் நம்ம தெரிந்த அளவில் 20 குடும்பத்தில் தகப்பன் இல்லை. அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய முகம் எப்படி இருக்கிறது? தகப்பன் என்ன செய்வாரா? பழனி என்ற நம்முடைய தமிழன் ஒரு போர் வீரன், அவனை பற்றி சொல்றது நியூஸ் மீடியா சொல்லுது, லீவில் வர்ற நாட்களெல்லாம் அநேக பொருள்களை வாங்கிட்டு வருவாப்புல. ஆமாம், எப்படியோ வருஷத்தில் ஒரு முறை என் தகப்பன் வந்து விடுவார், வாங்கிட்டு வருவார் என்று பிள்ளைகள் எதிர்பார்க்கும். ஆமாம், இந்த முறை அவர் அடைக்கப்பட்ட பெட்டியில் தான் வந்தார். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. இதே போல இந்தியாவில் 20 பேர் இராணுவ வீரர்கள் போய்விட்டாங்க. கவனிங்க தகப்பன்மார்களை, வேதம் சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் என்பவன் என்ன செய்ய உள்ளவன்? இரக்கம் உள்ளவன். தகப்பனுடைய குணம் ரொம்ப முக்கியம். ஆமாம், அதைத்தான் கவிஞன் சொல்லுகிறான், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆமாம், மந்திரம் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல் என்பது படித்தவனோ படிக்காதவனோ ஆமாம் அதை விட ஒரு மந்திரம் இல்லை. தந்தை என்பவன் அனுபவம் உள்ளவன், அனுபவசாலி. அல்லேலூயா, அவன் அனுபவம், அவனிடத்தில் அனுபவம் அதிகம் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தகப்பனை பற்றி? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 15:20. லூக்கா அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு இங்க ஒரு ஓமையை சொன்னான். மூத்தவன் இளையவன் 2 குமாரர்கள். இளையவன் சொத்துக்களெல்லாம் வித்து செலவழிச்சு ஊதாரித்தனமா அழிச்சுட்டான். ஒரு பன்றி பண்ண வச்சிருக்கிறவன்கிட்ட போய் வேலைக்கு சேரான். அந்த பன்றி தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலன்னு சொன்னான். திரும்பி வர்றான். ஆமா,
மன திரும்பி வருகிறான். இளையகுமாரன் மன திரும்பி வருகிறான். ஆனா தகப்பன் என்ன செய்கிறான்? அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். இளையகுமார் அவன் தூரத்திலே வரும்போதே அவன் அப்ப ஒவ்வொரு நாளும் எப்போ வருவான்னு அவர் ஏகிட்டுதான் இருந்திருக்கிறார். தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு இப்ப அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அலங்கோலமா வர்றான். அவன் போன செருக்கு கிடையாது. எல்லா செருக்குகள்லாம் எல்லாம் இழந்து அவன் பன்றி மேய்கிற இடத்திலிருந்து வர்றான். ஆனாலும் தகப்பன் அவனை அடையாளம் கண்டு கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்கிறத தகப்பனை பார்க்க தன் மகன் போய் நிற்கிறான். மாலையில வேலை விட்டுட்டு வருவார். அப்போ நின்றுட்டே இருக்கிறான். ஆளுக்கு போயிட்டு இருக்காங்க, இவன் நின்றுட்டே இருக்கிறான். அப்போ அங்கே இருக்க அந்த முக்கியமான அதிகாரி, தம்பி அப்படின்னு தோளில் தட்டி, நீ யாரை தேடுற? எங்கள் அப்பாவை. அவர் சிரிக்கிறாரு. எப்படி எல்லாம் கரியா வருவாங்க, உங்க அப்பாவை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? யாருமே தெரியாது, மேலெல்லாம் கறி முகமே தெரியாதே நீ அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிறார். அப்போ சொன்னா, உண்மைதான் சார், நீங்கள் சொல்கிறபடி எனக்கு எங்கள் அப்பாவை அடையாளம் தெரியாவிட்டாலும் எங்கள் அப்பாவுக்கு என்ன அடையாளம் தெரியும். அல்லேலூயா. ஆகவே அந்த தகப்பன் அந்த மகன் அலங்கோலமாய் வந்தாலும் அவன் அடையாளம் கண்டுகொடு. அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்யும். இது அவனுடைய மிகுந்த அன்பை காட்டுகிறது. அல்லேலூயா. தகப்பன் மிகுந்த அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன் மாத்திரமல்ல, அவன் அன்பின் சிகரம். அதே மாதிரி அவனை விட மேலானவர் தான் தெய்வம். அல்லேலூயா. ஆமென். சில பிள்ளைகள் அம்மாட்ட ரொம்ப ஒட்டிக்கிடும், அப்பாட்ட தூரமா இருக்கும். அப்பா நேசிக்காதவர் கிடையாது, அப்படி உடனே காட்டிக்கிட மாட்டார். அவர் உள்ளத்திலே அவனை பார்வையிலே அவனை விசாரிச்சிருவார். ஆணோ பெண்ணா இருந்தாலும் சரி, அது மனசுல வச்சுக்கிறோம். ஆமென். ஓடி மனதுருகி ஓடி அவன் கழுத்தை காட்டிவிட்டு முத்தம் எதை காட்டுகிறது? அவருடைய அன்பை. அவன் பக்கத்திலே நிற்க முடியாது, நாத்தம். ஆனா என்ன செய்யறாரு? கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு. இதை எதை விலைக்கு சொல்கிறார் என்றால், நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் மனம் திரும்புவது பரலோக தேவன் பரம தகப்பன் அவன் உன்னை கட்டி, உன் கழுத்தை கட்டி பிடித்து உன்னை முத்தம் கொடுத்து அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றி அவன் உன்னை குளிப்பாட்டி உன்னை அழகு பார்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ அழுக்கு நிறைந்தவனாக இருந்தாலும் உன் அழுக்கையெல்லாம் பார்க்காம உன்னை தூய்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கடந்ததெல்லாம் போட்டோம், இனி ஒழுங்காகிறது, திருந்தி வாழு அப்படிங்கிறதான் தகப்பனுடைய ஒரு மேலான எண்ணம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் தகப்பனை பற்றி நமக்கு வேதம் என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. உபாகமம் உபாகமம் 1ஆம் அதிகாரம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள்.
தெய்வம் யாரா? ஒரு புருஷன், ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்மளை சுமக்கிறவர். தகப்பன் யாரு? இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், நம்மளை தூக்கி சுமக்கிறவன். எனக்கு ஒரு நாள் முடியல, எங்க அப்பா தூக்கிட்டு போனார் டாக்டர் பார்க்கறதுக்கு. டாக்டருக்கு வந்து எனக்கு தாத்தா, அவர் பேர் மிஸ் மாஸ்லாமணி, டாக்டர் தாத்தான்னு சொல்லுவோம். அவர் இலங்கையில் டாக்டராக இருந்தவர். அப்போ அந்த முடியலன்னு அவர் சில வைத்தியம் பண்ணார், அது வேற. என்னை ஒரு 2 கிலோமீட்டர் அந்த குறுக்கு பாதையா தோளில் தூக்கிட்டு போனார். அந்த தோளில் தூக்கிட்டு போகும்போது என் மனசில் இருக்கிற அந்த காய்ச்சலே மறந்து போச்சு. எப்படி அந்த தூக்கி சுமக்க, தூக்கி அது தகப்பன் பிள்ளையை சுமக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசமான, ஒரு மேலான ஒரு அன்பானது. அல்லேலூயா. ஆமாம், தகப்பன் இப்படிப்பட்டவர் தான் என்று நமக்கு வேதம் ஞாபகப்படுத்துகிறது. ஆமென். நம்ம தகப்பன் அல்லேலூயா. இன்னைக்கு தந்தையர்கள் தினம். வேதத்தில் சில குட் ஃபாதர்ஸ், நல்ல தகப்பன்மார்கள் என்று அநேகர் இருக்கிறார்கள். சிலரை குறித்து நாம் தியானிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு சிறந்த மனிதன். உலகமே ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆபிரகாம் வழியை பின்பற்றணும். அல்லேலூயா. ஆபிரகாமை பற்றி நாம் பல நூற்றுக்கணக்கான செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே ஆபிரகாமை பற்றி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒன்று சொன்னார்னா அதில் நிறைவேற்றாம விட மாட்டார். கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற மனுஷன் யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. அதான் அவர் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு பேர் பெற்றார். ஆபிரகாம் கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை நிறைவேற்றும்படியாய் அவன் கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். அது எதுவாக இருந்தால், குதிரை கொம்பா இருந்தாங்க. ஏன்னா தான் 100 வயசுல பெற்றெடுத்த ஈசாக்கையை மோரியா மலையில கொண்டு போய் சர்வாங்க தகன பலியிட துணிந்தவர், பலியிட்டவர். இதுதானா? அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு தகப்பன், கர்த்தருக்கு பயப்படுகிற தகப்பன், கர்த்தருடைய வழியிலே நடக்கிற ஒரு தகப்பன். அல்லேலூயா. ஆபிரகாம் கற்று சொன்னா அது அந்த சொன்ன வார்த்தையை அவர் பிள்ளைகளுக்கும் மாத்திரமல்ல தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படி கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுவான். அல்லேலூயா. அதுக்கு மேல சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. ஆமா, சில காரியங்களை அவர் நமக்கு சொல்லுகிறார். 1985ஆம் வருஷத்தில் 85, 86 நினைக்கிறேன், டிஜிஎஸ் மகள் ஏஞ்சல் இறந்துட்டார் ஆக்சிடென்ட்ல. இந்த பிள்ளை அப்போ டாக்டர் வந்து கேட்டார், பெரிய தீர்க்கதரிசி, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னு அவருக்கு தெரியாதோ என்கிட்ட வந்து கேட்குற. அவர் டாக்டர்.
ஒரு MBBS டாக்டர், அவர் கிறிஸ்தவர். பாஸ்டர் அவர் தியாலஜி விட்டுட்டு டெக்னாலஜி போனதுனால தான் இந்த அடி அப்படின்னு பல வார்த்தையை பேசுகிறார். ஒரு 5 நிமிஷம் சொல்லதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியா அப்படியா நான் பார்த்து சொன்னேன். பட் ஒரு வார்த்தை சொன்னேன், யோபு நீதிமான், உத்தமன், தேவனுக்கு பயந்தவன். அவன் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஒரே நாளில் என்ன செய்தது? இறந்தது. அது சொல்லிக்கிட்டு தான் நடக்கலை. ஆகவே மற்றவர்களை குற்றப்படுத்துறது நம்ம வேலை இல்லை. நம்ம கர்த்தர் தான் அறிவார் அப்படின்ட்டு நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ இடையங்குளம் ஆலயம் வேலை ஃபவுண்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அதை செய்கிற இன்ஜினியரும் டாக்டர் ஃப்ரெண்டு அல்லேலூயா. இவ்வளோ ஆழத்தில் தோண்டி வச்சிருக்கிய இன்ஜினியரை கேட்குறாப்புல, இதை மெத்துறதுக்கு பாஸ்டர்கிட்ட பணம் இருக்குமா? இந்த ஊரில் கிராமத்தில் எப்படி செய்வாங்க? பிரதிஷ்டைக்கு வந்திருந்தார் இந்த டாக்டர், என்னை கெட்டி பிடிச்சிட்டு என்ன செய்தார்? ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆலய வேலை முடியுது. அவருடைய வேலை, ஆமாம், அவருடைய வேலை அது நடக்கும். ஆமாம், அவர் இன்னைக்கு இல்லை, இந்த ஒரு காரெலாம் இன்னும் இல்லை, இந்த டாக்டர் இல்லை, இறந்துட்டார். ஆனால் சில மாதத்துக்கு பிறகு தினகரன் எழுதியிருந்தார், கர்த்தர் எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார், இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு. ஆனால் நான் தான் அதை கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், அவரே சொன்னார். அப்படி இருக்கட்டும், யாரையும் நியாயத்திற்பதுக்கும் குறை சொல்வதற்கும் நமக்கு அதிகாரம் இல்லை. நம்மளை நாம பார்க்கணும். உன் கண்ணில் இருக்கிற துருத்தை பார், அதுக்கு பிறகு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க பார்க்கலான்ட்டு. ஆபிரகாம் நல்ல தகப்பன், ஆபிரகாம் நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்தவன். தான் மாத்திரமல்ல, தான் பிள்ளைகளும் கடவுளுக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர். அதான் சொன்னா, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு. சில போன வருஷத்துல நவம்பர் மாசத்துல இப்படி ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாம் வெறும் சேரா இருக்கும், வெறும் சேரா இருக்கும். ஆலயத்தில் ஆளே இராது. ஆமா, ஏன் இப்படி கண்ணுக்கு தூக்கத்தில் இல்லை, ஒரு தரிசனத்தில் அப்படி தெரியும். பிரசங்கம் பண்ணவே வெறும் சேரா இருக்கும். ஆனா லாக்டவுன் வந்த பிறகுதான் இதைத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு அரசியல்லாம் ஒன்றும் தெரியாது. சீனி அது பேர் வரவேற்கிறாங்க. இவன் எதுக்கு அவனை வரவேற்றிருக்கான், இங்கே வரவழைக்கான், இது அவசியமா அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு என்ன செய்கிறாரு. இப்போ பாருங்க, ஆமாம், இசக்கியா ராஜாவை தெரிய அசிரிய ராஜா வந்தது மாதிரி தான். ஆகவே ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அந்த ஆள் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். அவை வாழ்க்கையில் நாம் கவனம் செலுத்த கடவுள் நமக்கு காட்டுவார், கடவுள் நமக்கு உணர்த்துவார். சொப்பனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம் ஆமாம் நமக்கு உணர்த்துவார். நாம தான் அதில் சீரியஸாக இல்லாமல் அதை ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம். இன்னும் நம்ம அவரை நெருங்கி வாழ்வோம் என்றால் பின்னால் சொல்வேன் அதை பற்றி. ஆண்டவர் தெளிவாய் நடக்க போகிற காரியத்தை, சரித்திரத்தை நமக்கு சொல்வார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் தெய்வத்துக்கே விருந்து வச்ச ஆடு. யாருக்கு? ஆமென், தேவ தூதர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அதில் ஒருவர் தேவர், கர்த்தர் தான். அல்லேலூயா, ஆமென். 3 பேர் வந்தாங்க, தேவனும் தேவ தூதர்களும். பெரிய விருந்து வச்சா, தெரிஞ்சு வைக்கல, தெரியாமத்தான் வச்சார். தெரிந்து வைக்கல. நம்மளாம் விருந்து யாருக்கு வைப்போம்? ஆமா, யாரும் வந்தாங்கன்னா ஒரு சாம்பார் ஒரு ஆம்லேட்டோட முடிச்சிருவோம். ரொம்ப சொந்தக்காரன் சம்பந்தாரம் வந்தோம்னா என்ன செய்வோம்? ஆமா, ஸ்பெஷல். ஆனா யாருமே தெரியாம இவரு ஆமா பெரிய விருந்து, நான் வெஜிடேரியன் விருந்து. ஆமா, அல்லேலூயா. ஒரு சம விருந்து 3 பேருக்கும். 3 பேரும் சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. அல்லேலூயா, நல்லா சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. ஆமா, தேவதூதர்களை உபசரித்தது உண்டு என்று புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா,
அவன் அப்படி நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்தவன். ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது விசுவாசத்தில் என்ன ஆனாராம்? வல்லவரானாராம். தகப்பன்மார்கள் பயப்படு தெய்வ பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெய்வத்தை கனமனவர்களாக இருக்க வேண்டும், விசுவாச வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஈசாக்கு தன் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார் என்றால் தகப்பனிடத்தில் தான் கற்றுக்கொண்டார். 100 வயசுல பெற்றெடுத்த மகன். ஆமென். சாராள் போயிடுச்சு. ஆமென். ஈசாக்குக்கு திருமணம் நடக்கும்போது சாராள் இல்லை. சாராள் இல்லை என்ற துக்கம் நீங்க ரெபேக்கா வந்தார். ரெபேக்கா வந்ததுதான் ஈசாக்குக்கு ஆறுதலாயிருக்கு. ஆமென். ஈசாக்குக்கு எத்தனை வயசுல திருமணம்? 40 வயசுல. அல்லேலூயா. இன்னைக்கு 40 வயசுல மறுபடியும் பேரம்பேத்தி எடுத்துருவாங்க. எப்படி? இதுதானே அப்படி நடக்கிறது. அந்த காலத்தில் அவருக்கு அப்படி 40 வயசுல. இன்னைக்கும் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஒரு வேலை கிடைச்சி குடும்பம் நடத்தக்கூடிய சம்பாத்தியம், நம்ம காலில் நிற்கக்கூடிய அம்மா பென்ஷன் இருக்கு, அப்பா பென்ஷன் இருக்குல்ல, நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் திருமணம். ஆமா. இடையில தெற்கே வடக்க பார்க்க உடைய கூடாது. ஆமா. ஈசாக்கு 40 வயசுல திருமணம். ஆமா. கிட்டத்தட்ட 20 வருஷம் குழந்தை இல்லை. 60 வயசுல தான் யார் பிறந்தா? ஏசா, யாக்கோபு. ஆமா. நல்ல பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாகவும் நல்ல மகனுக்கு அப்பாவாகவும் இருந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். என்ன சொன்னார்? ஆபிரகாமுக்கு ஒரு என்னுடைய சிநேகிதன் என்று பெயர் பெற்றார். யாரு? ஆகவே நான் சொல்ல போகிறதை, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? இந்த உலகத்தில் யாருக்கு இல்லாமோ சிநேகம் வைக்கிறோம், கடவுள்கிட்ட சிநேகம் வைக்கணும். உலகத்தில் யார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம், தெய்வத்தினுடைய ஃப்ரெண்டாக நம்ம மாறணும். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தெய்வத்துக்கு நண்பனாய் மாறினாள் என்றால் தேசமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த தகப்பன்மார் தினம் இன்று ஆபிரகாமை போல ஒரு காட் ஃபியரிங் தகப்பன்மார்களாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உபசரிக்கிற தகப்பன், தெய்வத்துக்கு பயப்படுகிற தகப்பன், விசுவாசத்திலே வல்லமையான ஒரு வல்லவனான தகப்பன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நீதியை, நியாயத்தை கடைபிடிக்கிற தகப்பன். இன்னைக்கு தசம பாகம் சொல்றாங்க, 10ல் 1. மோசே காலத்துல தான் தசம பாகம் விதியாக சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம். ஆபிரகாம் காலத்துல அந்த விதியெல்லாம் இல்லை. இப்படி விதி இல்லாத காலத்திலே கடவுளை கனப்படுத்தின மனிதன் யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. இவர்களெல்லாம் கர்த்தர் தந்தாரு, கர்த்தர் தந்தார் என்று கர்த்தரை கனம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 112 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 1 பாருங்க. சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்குடைய ஆலோசனையில், பாவியுடைய வழியில், பரியாசக்கார உட்காரும் இடத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமா. இந்த ஆபிரகாம் வேதமே இல்லாட்டனும் கடவுளை தியானிக்கிற மனுஷன், கடவுளுடைய வழிகளை தியானிக்கிற மனுஷன். மோசே காலத்தில் தான் வேதம் எழுதப்பட்டது. வேதம் எழுதப்படாத காலத்திலேயே தேவனோடு நட்பும் உறவும் வைத்த மனிதன் யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. சங்கீதம் 112 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன், அவர் சந்ததி பலத்திற்கும் அவர் வம்சம்
சங்கீதம் 1 சொல்றாரு, அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன செஞ்சாலும் வாய்க்குமியா, வாய்க்க பண்ணுவேங்கிறாரு. அவன் பொட்டல்ல விட்டாலும் அவனை வாழ்ந்துருவான். பொட்டக்காட்டில் விட்டுட்டான் லோத்து. இன்னைக்கு அங்கதான் கனிமம் எல்லாமே இருக்கு. உலகத்துக்கே பழங்களை அனுப்புது, பழ வர்க்கங்களை. ஆமா, வனாந்திரத்தை வயலாக்க, பாலையை கூட சோலையாக்க வல்லவர். ஆமே, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இடம் பாலைவனமாய் போச்சு. லோத்து செழிப்பான இடத்தை இன்னைக்கு லோத்து கொண்ட அந்த இடம் சவக்கடலாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா, நம்ம அவருக்கு பயந்து நடந்தோம்னா, அவர் சொல்ல நம்ம கேட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில வனாந்தரமும் கூட என்ன ஆகும்? வயலாய் மாறும். ஏமே, சங்கீதம் 127 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. ஆமா, பல தலைமுறையை பாப்பன் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா மற்றவங்க சொல்ற அளவுல, அப்பா இந்த பையன் பாத்தீங்கன்னா, இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா, இந்த பிரதரை பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ரொம்ப உண்மையா இருப்பாரு, இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. ஆமென். He is a blessed man. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. நிச்சயம் உண்டு. ஆபிரகாமை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? குட் ஃபாதராக இருக்க, நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு தகப்பனை பார்க்கிறோம். அவரை நம்ம அங்கிள்னு சொல்லலாம். ஆமா, அங்கிள். ஆமா, அவர் நல்ல ஒரு தகப்பன். ஆமா, அவர் வாசியுங்கள். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம். A good uncle. ஆமா, ஆமா, யாத்திராகமம் 18:17 வாசியுங்கள். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீ ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவருக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுத்தவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதியாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்களை யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 18 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி யுத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுகசெய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தங்களையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்தனையோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்து ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் எதுவும் செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனோடு தேவ சமூகத்திலே போஜனம். பாத்தீங்களா, மாமனோட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்கு. மாமா உறவு, மருமகன் உறவு நல்லா இருந்திருக்கு.
ஆமாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வத்தை காட்டிலும் மோசே நீ வணங்குகிற தெய்வம் பெரியவன் என்று எத்திரோ வந்து ஒரு ஆசாரியன் தான். அவன் இஸ்ரவேலின் தேவன், யெகோவாவை வழிபடுகிறவன் அல்ல. அவன் ஒரு விக்கிர ஆராதனை செய்கிற ஒரு மனிதன் தான், மீதியான் தேசத்தான். ஆனால் தெய்வம் செய்த அற்புதத்தை கண்டு அவன் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சர்வாங்க தகனமலியை கர்த்தருக்கு செலுத்தினார். மாத்திரமல்ல, 21 வசனத்தை வாசிங்க. ஒரு ஆலோசனை, மருமகனுக்கு ஒரு ஆலோசனை. ஏன்னா 6 லட்சம் குடும்பங்கள், ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே முடியல. 6 லட்சம் குடும்பத்தை விசாரிக்கணும்னா காலை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் பஞ்சாயத்து தான். ஆமாம், எத்தனை சொன்னார், இப்படி இருந்தேன்னு வைங்க அவ்வளோதான், தொஞ்சு போய் வைங்க, உங்கள் ஆயுசு குறைஞ்சிரும் மோசே. ஆமாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறார், ஒரு ஆலோசனை சொல்கிறார், நல்ல ஆலோசனை சொல்கிறார். என்ன? ஜனங்களுக்கு எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான 100 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும். பார்த்தீங்களா, ஒரு ஐடியா, குட் ஐடியா கொடுக்குறார். எத்ரோ ஆலோசனை தர்றார். 1000 பேருக்கு ஒரு லீடர், அடுத்து இல்லை 100 பேருக்கு ஒரு லீடர், 50 பேருக்கு ஒரு லீடர், 10 பேருக்கு ஒரு 1000 பேருக்கு 100 பேருக்கு 50 பேருக்கு, இப்படி டிவைட் பண்ணி பொறுப்புகளை கொடும். ஆமாம், அவர்கள் எப்படி என்ன செய்யணும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வேர்க்கிறவர்களுமான தெரிந்து கொள்ளும். இந்த 6 லட்சம் குடும்பங்களை சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு சிறப்பான ஆலோசனை கொடுத்த ஒரு அங்கிள் தான் யாரு? எத்ரோ. ஆமா, நல்ல ஆலோசனை மருமகனுக்கு. ஆமா, ஏன்னா சிபோராளுடைய அப்பா 7 பொம்பளை பிள்ளைகளை பெற்றவர், 7-8 பிள்ளைகள். மூத்த மகள், மூத்த மருமகன் யாரு? மோசே. அல்லேலூயா. கடைசி பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? 25, 26, 23, 24, 25 வாசிங்க. தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்கள் எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். பாத்தீங்களா? அல்லேலூயா. மாமா வந்து இங்கே செட்டில்மெண்ட் ஆகல, அவருக்கு வேலை, பெரிய வேலை. ஆமா, ஒரு நல்ல தகப்பன் யார்? எத்ரோ. அப்படியா? நல்ல ஆலோசனைக்காரன். அவன் தேவனுக்கு பயந்தவன், பொருளாசையை விரக்கிறவன், உண்மை உள்ளவன், திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளும். அல்லேலூயா. முதல் தகுதியே இதுதான், காட் ஃபியரிங். கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் தான் கடவுளுக்கு பயன்படுவான். கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனால்தான் சபை வளரும். கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் தான் ஊழியர்களுக்கு உதவியாக இருப்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த பகல் வேளையிலே நாம எத்திரவை போல நாம் ஒரு தெய்வ பயமுள்ள தகப்பனாய் நம் நடுவில் அநேகர் எழும்ப வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கிறோம்,
நாம அடுத்தபடியாக பார்க்கிறோம் யோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை வாசியுங்கள். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருது செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருது செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இரத்தத்தின் பலியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஆமென். கவனிக்கிறீங்களா? யோபு ஒரு பெரிய சீமான், ஒரு ஜமீன் போல வாழ்றான். அநேக பணிவிடைக்காரர்கள், பிள்ளைகளே 10, 7 + 3. அல்லேலூயா. அவருக்கு நடந்த சம்பவங்கள்லாம் இது கதையல்ல, கற்பனை அல்ல. ஆமாம், இது சரித்திர உண்மை, சரித்திர உண்மை. ஆபிரகாம் காலத்தில் தான் வாழ்ந்தவர். யாரு? யோபு. மனச்சாட்சியின் காலம். ஆமாம், அந்த காலங்களில் வாழ்ந்தவர் தான் யாரு? யோபு. கிழக்கித்திய புத்திரர் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு பிரபு மாதிரி வாழ்ந்தவர். பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் வீட்டில் சர்வாங்க தகன பலி. யாரு? தன் பிள்ளைகளின் இலக்கத்துக்கு. அப்போ 10 பிள்ளைகள். ஒரு நாளைக்கு பலி மட்டும் எத்தனை? 10 ஆடு அடிக்கப்படுது. சர்வாங்க. நம்மெல்லாம் பலியிட்டு அங்கே தலையை குடலை கூட கழுவி என்ன செஞ்சுட்டு சுட்டு திட்டுட்டு வந்துடுவோம். அவன் சர்வாங்க தகன பண்ணினா அப்படியே தீயில எரிகிறது பலி. சர்வாங்கமும் தகனம் பண்றது. அப்போ பாவம் கடவுளை இருதயத்தில் தூசிக்கிறதா. ஒரு மனுஷன் பாவத்தினாலதான் அவன் என்ன செய்ய முடியல, ஈடு ஏற முடியல. ஏன்னா அவன் இருதயம் யாரை தூசிக்குது? தேவனை தூசிச்சுட்டே இருக்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை. அப்போ பாவம் போயிருச்சுன்னா யாரு கிடைக்கும்? தேவ தரிசனம் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரும் சொல்றாரு, எனக்கு 10 கிடாயத்தான்னு சொல்லல, மகனே உன் நெஞ்சை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா. நம்ம இருதயத்துல தான் அவர் தங்க விரும்புகிறார். ஆமாம். அந்த காலத்துல சாது சுந்தர் சிங், அவர் சீக்கிய வம்சத்தை சேர்ந்தவர், பெரிய ஒரு கோடீஸ்வரனுடைய மகன். ஆமாம். அவருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்திருந்தீங்கள, அவருடைய பெற்றோரே அவருக்கு விஷம் வச்சாங்க. ஆமாம். சோறு போறதே போற சாப்பிட்டு போடான்னு விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க. ஒரே பையன். எவ்வளவு மதம், சீக்கிய மத வெறி. ஆமாம். அந்த சாப்பிட்ட உடனே அவருக்கு அவ்வளோதான், நேராக போய் அங்கே ஒரு பாஸ்டரோட ஆள் சர்ச்சில் போய் மயங்கி விழுந்துட்டார். அவருக்கு டாக்டர்லாம் கூப்பிட்டு பார்த்தா லேட் அப்படின்ட்டாங்க, விஷம் ரத்தத்தோடு கலந்துட்டு. ஆனால் கிருபையா அவர் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். நம்ம ஒரு முறை வீட்டுக்கு வர்றார், வீடை தேடி வர்றார், பெரிய ஊழியம் செய்கிறார், நல்ல வாலிபர். அப்போ அவங்க வீட்டில் ஒரு ஏற்பாடு. ஆமாம், அவங்க அப்பா தன் உடன் பிறந்த சகோதரியின் மகனை இவருக்கு கட்டி வைக்கணும், கல்யாணம் பேசுகிறார். பேசி ஏற்பாடு பண்ணி பெரிய பங்களா, தங்கச்சி மகளையை வரவழைச்சு அந்த பங்களாவில் தங்க வச்சு மகனோட பேச வைக்கிறார். யாரோட? சாது சுந்தர் சிங்கர். அப்போ அவர் சொன்னாராம், நான் ஒரே ஒரு இருதயம் தான் எனக்கு இருக்கு, அந்த ஒரு இருதயத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டேன்?
ஜீசஸ்ட கொடுத்துட்டேன். அத்தை மகளே உனக்கு கொடுக்க எனக்கு செகண்ட் காட்டு என்ன செய்யலை இல்லைன்னு. உனக்கு இருதயத்தை கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை. ஐ ஹாவ் ஒன் கால். நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன்? அந்த மனிதனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்த. நேபாளத்தில் போய் ஊழியம் செய்யும்பொழுது அவருக்கு ஒரு தண்டனை, ஒரு பால் கிணத்துல அவரை தூக்கி போட்டாங்க, படியே இல்லாத கிணத்துல. அந்த நாட்கள் அப்படி ஒரு தண்டனை. உள்ள எல்லாம் செத்த புழுத்த இதாங்க, குறுக்கு எலும்பு ஒடிஞ்சு போச்சு. யாருக்கு? அவருக்கு எழுந்திக்க முடியலை. மயக்க வரும், எந்திரிப்பற சரியாகும். திடீர்னு ரெண்டு இப்படியா அப்படிங்கும்போது திடீர்னு மேலேருந்து ஒரு வெளிச்சம், மேலேருந்து ஒரு ஆள் சொல்ற கயிறை பிடிச்சுக்கோணும், நல்லா பிடிச்சுக்கோணும். கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டு, வெளியே வந்த உடனே அந்த வலியும் போச்சு, எல்லாம் போச்சு. சாது சுந்தர சிங் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்ல பார்க்காத உறுதுணையும் இல்லை. தேவ தூதனே வந்து தேவனையே அனுப்பி அவரை பாதுகாத்திருக்கிறார், எழுதுறார் அந்த சரித்திரத்தை. ஆகவே கடவுளுக்கு தன் இருதயத்தை கொடுத்தவரை கடவுள் சும்மா விடவே மாட்டார். ஆகவே நீ யாருக்கு கொடுத்தாலும் ஒன்றும், தெய்வத்துக்கு இருதயத்தை கொடுத்தா நீ வாழ்வாங்கு வாழ்வாய், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய், உனக்கு ஒரு குறையும் வராது, எல்லாவற்றையும் அவர் உனக்கு தருவார். ஆமென். இங்க யோபு பாருங்க, அந்த இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பார்களோன்னு காலையில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருக்கிறவரா தெய்வத்தை தேடுறவர். தன் குடும்பத்துக்காக மாத்திரம் தெய்வத்தை தேடுகிறவர் இல்லை. யோபு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அத்தனை நஷ்டம், அத்தனை கஷ்டம், அத்தனை இழப்பிலும் 42:10 வாசிங்க. யோபு 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தது. டபுளா தந்தாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், டபுளா தருவேன் அப்படிங்கிற இரட்டிப்பான நன்மைகள். யோபு தான் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல, தான் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல, தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு குட் ஃபாதர். தான் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நண்பர்களுக்கு மாத்திரமல்ல, தெய்வத்தினுடைய பார்வையிலும். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க ஒருவனும் பேசலடான்னார் கர்த்தர். ஆமா, எல்லாரும் யோபுட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஆமா, யோபு எப்படி கேட்டாரு? எனக்கு வந்த நஷ்டம் என் நண்பர்களுக்கு வரக்கூடாது. அதாங்க நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆமா, யோபு தன் சிறையிருப்பதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். நெடுநாளாய் உயிரோடு இருந்த 4 தலைமுறையை யோபு பார்த்தார். 2 ஜெனரேஷன். அல்லேலூயா. கடவுளுக்கு பயந்து நடந்தா கடவுள் உன்னை ரெட்டிப்பாய் ஆசீர்வாதம் இல்லை, பல தலைமுறைகளை பார்க்க கிருபை தருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த தகப்பன்மார்கள் தினம், தந்தையர்கள் தினம், ஆபிரகாமை போல நல்ல தந்தையாக, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அடுத்து எத்திரோவை போல நல்ல ஒரு தந்தையாக, யோபை போல நல்ல ஒரு தந்தையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. புதிய ஏற்பாட்டின் சரித்திரத்துக்கு விளக்கேற்றி வைத்த இன்னொரு தகப்பன் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சரித்திரம் நிறைவேற, உலக ரட்சகர் இந்த உலகத்தில் வெளிப்பட காரணமாயிருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஆமென், 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாது அவருடைய பிறப்பு சரித்திரம். அவருடைய தாயாகிய மரியாள்
யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் ஆமென் கூடி வரும் முன்னே நீதிமானா இருந்து எப்படி வர ரைட்டஸ்னஸ் மேன், நீதிமான், உத்தமன், தெய்வ பயமுள்ள மனுஷன். யாரு? யோசேப்பு. a good father, சிறந்த தகப்பன், நல்ல தகப்பன், பக்தி உள்ள தகப்பன். அல்லேலூயா. பக்தி உள்ளவனுக்கு தான் கடவுள் சொல்றது புரியும். தெய்வம் சொல்றது யாருக்கு தான் புரியும்? பக்தி உள்ளவனுக்கு தான் புரியும். மனதில்லாமல் காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே ஐயப்படாதே. ஆமென். சொப்பனத்துல சொல்றாரு. சொப்பனத்தை சாதாரணமா நினைக்க கூடாது. நடக்க போற காரியம். யோசேப்பு சொப்பனத்தை அர்த்தம் சொல்லித்தான் எகிப்து தேசத்துக்கு என்ன ஆனார்? பெரிய கவர்னர் ஆனார். தானியேல் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லித்தான் 127 தேசத்துக்கும் பிரதானிகளுக்கு பிரதானி ஆனார். அப்படிதானா? சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். இது ஒரு பெரிய சூழ்நிலை. இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறவர் யாரு? வெளிப்படுத்துறதுக்கு தான் அர்த்தம் சொல்ல. அப்போ தெய்வம் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஆபிரகாமுக்கு. நான் செய்ய போறது சொல்லாம இருக்க மாட்டேங்கிறார். யோசேப்புக்கு தெரியப்படுத்தினா, தானியேலுக்கு தெரியப்படுத்தினா. அல்லேலூயா. இங்க யாருக்கு தெரியப்படுத்துறார்? இந்த யோசேப்பு. மரியாதை சந்தேகப்படாத, அவ வயிற்றுல தேவகுமாரன் பரிசுத்தான உற்பத்தியா. உடனே அவர் என்ன சொல்றாரு? அவர் ஏற்றுக்கொண்டு ஆமென் ஆமென் ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று நீ தான் பேர் வைக்கணும். கொஞ்சம் கவனிங்க. யாராவது ஒரு பெண் நிச்சயம் பண்ணியிருக்கு, அவ கர்ப்பமா இருந்தான்னா எந்த சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ள. அன்றைக்கு அந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டா. காரணம், அவளும் தெய்வத்துக்கு பயப்படுறவ, இவரும் தெய்வத்துக்கு பயப்படுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மரியாள் தெய்வ பயம் உள்ளவள். அதான் தூதன் வீடு தேடி வர்ற. யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த உலக ரட்சகருடைய நற்செய்தியா இருக்குமா? ஒரு பெரிய நற்செய்திக்கு கோஆபரேட் பண்ணது யாரு? யோசேப்பு. அல்லேலூயா. ஒத்துழைத்தவர் யாரு? யோசேப்பு. இருக்கட்டும், இந்த அம்மாவும் அதுக்கு எவ்வளவு அந்த நிந்த அவமானம். எது வந்தாலும் பரவாயில்ல, உலக ரட்சகரா என் வயிற்றுல பிறக்கட்டும், அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென். அதை சம்மதித்தவர் யோசேப்பு. ஆமென். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவர் ஒரு குமாரனை பெறுவார். இது ஏசாயாவே சொல்லி இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்ம கூட. பார்த்தீங்களா? ஆமென். தூதன் கட்டளையிட்டபடியே தன் மனைவியை எந்த மறுப்பு தெரிவிக்கல, சேர்த்துக்கொண்ட. கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய சொல்லுக்கு, கடவுள் அனுப்பின செய்திக்கு அப்படியே கீழ்ப்படிந்த மனிதன் யாரு? யோசேப்பு. நம்ம மாம்ச வைராக்கியம் பாராட்டக்கூடாது. ஆமென். மாம்சத்துல வைராக்கியம்,
செத்தாலும் போக மாட்டேன், செத்தாலும் வர மாட்டேன், நீ வேண்டாம் நான் வேண்டாம். செத்த பிறகு எவன் வந்து எத்தனை பேர் சாகுறான், எட்டி பார்க்கவே முடியாம சாகுறான். ஆமா இல்லையா? என்ன சொல்லவே மாட்டேங்குது, யாரும் பார்க்கவே முடியல. கடவுள் கிருபையா? ஆமே அல்லேலூயா. மகா வரட்டும் மகை வரட்டும் தான், எவனும் வர வேண்டாம், நேரமாச்சுன்னு தூக்கிட்டு போயிடுறான். போறானா இல்லையா? நடக்குது. அவங்க போய் கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் மத்திய 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியால் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சொப்பனத்தில் தான் கைடு. ஏய் அவர் சொன்ன ஏறது சொன்னாப்ல, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பிள்ளைய பார்த்துட்டு இந்த வழியா வாங்க, நானும் போய் பணியணும்னா பணியறதுக்கு இல்லை, பிள்ளைய காலி பண்றதுக்கு. ஆமா, கத்து சொன்னாரு ஏறது பிள்ளைய கொல்ல பாதிடுறான், நீங்க அப்படி போகாதங்க அப்படின்னு வேற வழி வேற ரூட்டில் அனுப்புறாரு. ஒரு ரூட்டே நம்மளை போட்டு அனுப்புகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமா, உன் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் அல்ல, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன்னை திருப்தியாக. அல்லேலூயா. நம்ம தேவன் எவ்வளவு பெரிய நல்ல தேவன். நமக்கு நல்ல தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, நல்ல தந்தையர்கள் இருக்கிறாங்க. வேதத்தில் காட் ஃபியரிங் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணணும். நம்ம 2வது சொப்பனம். 3வது சொப்பனத்தை பாருங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இல்லை என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். பார்த்தீங்களா? இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு யோசேப்பு என்ன பாடுபடுறாரு பாருங்க. என்ன பாடுபடுறாரு பாருங்க. இங்கிருந்து பிள்ளைய கூட்டிட்டு எங்க போறாரு? எகிப்துல கொண்டு வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஆமா, இயேசுநாதரை பாதுகாக்கிறதுக்கு, எப்படி மோசையை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் என்ன ஏற்பாடுலாம் பண்ணாரோ அது மாதிரி யோசேப்பை பாதுகாத்து, இயேசு மூலமாக இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்து. அல்லேலூயா. அவர்களை பாதுகாக்க முடியாதா? அப்படித்தான் ஒரு மனித இயற்கையாகவே கர்த்தர் அப்படி வழிநடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமா, அடுத்த ஒரு சொப்பனத்தை பாருங்க. 18ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் மறுபடியும் சொப்பனம். ஏரோது மண்டையை போட்டான், நீ என்ன செய்? நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையும் பிராணனை வாங்கி தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். அகிலாயும் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி இந்த இரட்சகர் இயேசுவை, குழந்தையாயிருந்த இயேசுவை பாதுகாப்பதற்கு மரியாளோடு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த மனுஷன் யாரு? யோசேப்பு. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரத்துல, தன் முதல் பேரானவனை பெருமட்டும் அவனை அறியாதிருந்தான். அப்படின்னா யாராவது ஒரு திருமணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணை அறியாம இருப்பாங்களா? ஆமா. ஆனா இந்த மனிதன் அவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள மனுஷனா இருந்திருக்கிறான். ஆமா, செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. அல்லேலூயா. ஆமா. இந்த நீதிமான்
எவ்வளவு பெரிய நீதிமான்! அல்லேலூயா! ஆவியின் கனிகளில் ஒன்று என்னது? சுய கட்டுப்பாடு. ஆவிகளின் கனிகளில் ஒன்று என்னது? செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். ஆமென். அன்பு வேணும், இரக்கம் வேணும், சமாதானம் வேணும், சாந்தம் வேணும், பொறுமை வேணும், தாழ்மை வேணும். இது எல்லாத்தை விட வாழ்க்கை ஓட்ட போடுறது இதுதான். இச்சை அடக்கம் இல்லாம இருக்கிறது. இச்சை அடக்கம் வேணும். அவன் வயதுல இந்த வயது வந்த உடனே, பருவங்கள் வந்த உடனே நம்முடைய மாம்சத்துல உணர்வுகள் வரும். அதை நம்ம கண்ட்ரோல் படுத்துறதுக்கு தான் தெய்வம் அந்த இச்சை அடக்கம் என்ற இதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படும். ஆக இந்த வேளையிலே இந்த தந்தையர் தினத்தை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. தந்தை என்றால் இரக்கமுள்ளவன், தந்தை என்றால் அன்புள்ளவன், தந்தை என்றால் சுமக்கிறவன் என்று நாம் பார்த்தோம். ஆகவே நல்ல தகப்பன் ஆபிரகாம், நல்ல தகப்பன் எத்ரோ, நல்ல தகப்பன் யோபு, நல்ல தகப்பன் யோசேப்பு. நாமும் நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல தகப்பன்மார்களாய் திகழ, நல்ல தகப்பன்மார்களால் திருச்சபை நிரம்ப, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. யோபு தனக்காக மாத்திரமல்ல, நண்பர்களுக்காக ஜெபித்தார். ஆகவே இப்போ நமக்கே ஜெபிக்கிறது இல்லை, அப்படியா? நமக்கும் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் இருக்கிற நம்முடைய இராணுவ வீரர்களுக்காக, நம்முடைய நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். போர் எப்போ மூடும் என்று பாகிஸ்தான்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சண்டை வர கூடாது, உலகத்தில் சமாதானம் வர வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உலகத்தில் சண்டை வர கூடாது, பேரழிவாய் போய்விடும். பேரழிவாய் போய்விடும். யுத்தம் வரக்கூடாது. யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், ஜாதி சண்டைகள். கடந்த கால வாரங்களில் ஒரு 10-20 வருஷங்களில் ஜாதி சண்டை அதிகம் வரும் நம்ம ஏரியாவில். ஜெபம் பண்ணி சரியாயிடுது. அமெரிக்காவில் ஜாதி சண்டை வரும், கருப்பன் வெள்ளையன், எப்படி பாருங்க. ஆகவே இந்த உலகம் எல்லாம் உலக சமாதானத்துக்காக வேண்டிக் கொண்டது. அல்லேலூயா! ஆபிரகாம் யாருக்காக? லோத்துக்காக ஜெபம் பண்ணார். பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணாருன்னா நல்ல மனுஷர்கள், அவர்கள் சரித்திரம் படுத்திருக்கிறாங்க, சரித்திர நாயகர்களாய் மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா! ஆமென். இந்த நாளிலும் நாம் நல்ல தகப்பன்மார்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நமக்கு நல்ல உதாரணமான பரம தகப்பன் நம்முடைய தேவன், நித்திய பிதா நம்முடைய தேவன், சமாதான பிரபு நம்முடைய தேவன். அல்லேலூயா! சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த தேவன், நமது அடைக்கலமும் நலனுமானார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நாமும் அவருடைய பிள்ளைகளாய் நல்ல தகப்பன்மார்களாய் திகழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. உலகமே தகப்பன்மார்கள் தினத்தை நினைக்கிறோம். ஒரு சிலராய் நாங்கள் உடைய வசனங்களை தியானிக்க, இந்த நேரலையிலே உடைய வார்த்தைகளை பகிர எங்களுக்கு நீ கிருபை தந்தி. யாவரையும் ஆசீர்வதி. யாவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் பலிப்பதாக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், எத்ரோ குடும்பத்தை ஆசீர்வதித்தவர், மோசே, உலக ரட்சகர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின யோசேப்பு, மரியாள், அல்லேலூயா. நாங்களும் அப்படி இருக்க கிருபைதான். நல்ல தகப்பன்மார்களாய் திகழ வாழ எங்களுக்கு கிருபைதான். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும்,
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வந்திருக்கிற நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க